அண்மை செய்தி. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக 31 முதல் 32 டிகிரி செல்சியஸாக பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் லதா. வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தென்னிந்தியாவிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியது அப்படின்ற செய்திகளை பார்த்திருந்தோம். தொடர்ந்து தற்பொழுது வெப்பநிலையும் அதிகரித்து வருகிறது. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது என்ன? வரும் நாட்களில் மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம்? கௌதமி வணக்கம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த வடகிழக்கு பருவமழை என்பது முடிந்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் படிப்படியாக அந்த வெப்பநிலை என்பது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சமவெளி பகுதிகளில் அதிகபட்சமா ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருப்பதாகவும், அதே போல குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது கரூர் பரமத்தியில் 17.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னையிலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 21 அதே போல 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளைய தினம் சென்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே போல, அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே அந்த பருவமழை என்பது முடிந்து இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களிலும் வறண்ட வானிலை என்பது நிலவி வருது. முக்கியமா சென்னையில பார்த்தோம்னா அந்த வறண்ட வானிலை என்பது தொடர்ந்து நிலவி வரக்கூடிய நிலையில படிப்படியாக இந்த வெப்ப நிலை என்பது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில சென்னையில 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் என்பது இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமா ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா.